வானு கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, என்ன வரல? நம்ம தலையெழுத்து ஒத்தையில கிடந்து சாவணும்னு இருக்கு. அண்ணனுக்கு அறிவில்லை, ஆட்கள் நிறைய இருக்காவளே, சமையலுக்கு ஆள் போடுவோன்ட்டு கிடையாது. கோகிலா, என்னன்னா சொல்லு. ஏம்மா கோவமையா இருக்கா? ஐயே, நான் எதுக்கு கோவப்பட போறேன்? வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேம்மா. எதுக்குண்ணா? வந்ததுல இருந்து நீ தான் சமையல் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை நாள் தான் நீ தான் பண்ணுவ? அதான் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன். என்ன இப்ப நான் வாங்கிட்டு வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னனோ? அதுக்கு இல்லம்மா. அதுக்கு இல்லைண்ணா, வாங்கிட்டு நான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாதானே நீ ஆள் போடணும். இவ்வளவு நாள் நான் உனக்கு சமைச்சு போட்டுட்டு தானே இருக்கேன். வீட்டு வேலைக்கு எதுக்குன்னா ஆளு? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். சமைக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதை நான் பாத்துக்கிட்டேனே. அதுக்கு இல்லம்மா, முன்னாடி நானும் சிவாவும் மட்டும்தான் இருந்தோம். இப்ப செல்வியும் வந்திருக்காள்லம்மா, அதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. என்ன உங்களுக்கு பொங்குற அரிசியில ஒரு கை எக்ஸ்ட்ரா அயலுக்கு பொங்க போறேன், இதுல என்னன்னா கஷ்டம் இருக்கு? இதுக்கெல்லாம் போய் ஆள் போட்டா சரி வருமா? இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டுக்கு மருமக வந்துருவா. அப்புறம் எதுக்கு ஆளு? வீட்டு வேலை செய்யறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்குலாம் அவன் மருமகளை பாத்துக்கிடுவாளே, வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் ஆளு வேண்டானே. ஐயோ இல்லம்மா, கண்டிப்பா வேணும். மருமகளை படிக்க தான் வைக்கணும், வீட்டுல வைக்கல. அவளை எந்த வேலையும் செய்ய சொல்லக்கூடாது. ஓ ஆமல்ல, படிக்க அனுப்பணும்ல. ஆமாம்மா, அதான் வீட்டு வேலைக்கு ஆள் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்துருவாவ. சரிண்ணா. வந்துட்டவனா எது எது எங்க இருக்குன்னு காட்டி கொடு, என்னமோ அவிய பார்த்துக்கிடுவாவ என்ன. சரிண்ணா. வீட்டு வேலைக்கு ஆள் பார்த்துருக்கானா? எப்போ வந்து பார்த்துருக்கான் பாரு. இவ்வளவு நாள் நான் ஒத்தையில கிடந்து சமைச்சு சமைச்சு செத்தேன். இப்பெல்லாம் பார்க்காம மருமவ வர நேரம் வந்து பார்த்துருக்கான். மருமவளை படிக்க வைக்கணுமல்ல, படிக்கைக்கு நல்லா கிழிச்சாப்புல இருக்கும். ஐயோ, மருமவளை ஒரு வேலையும் சொல்லக்கூடாதான். நானும் பார்க்கேன் எந்த லட்சணத்துல தான் இருக்கான்னு. கூட பிறந்த தங்கச்சி கஷ்டப்படுறா, அதனால வேலைக்காரி பார்த்துருக்கேன்னு சொல்லுவோன்னு வாய் வரல. ஐயோ, மருமவளுக்கு கஷ்டப்பட்டுற கூடாதான், ஒரு வேலையும் செய்ய விடக்கூடாதான். இருக்கட்டு, எத்தனை நாள் தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு நானும் பார்க்கேன். ஏக்கா, என்ன கூப்பிட்டியல்லக்கா? என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நான் சமைக்கேன். சமைக்கலாம் ஒன்றும் வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிடுறேன். கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வை. சரிக்கா. பெருசா வந்துட்டா சமைக்கணுமான்ட்டு. நான் எங்களுக்கு மட்டும் தான் சமைக்க போறேன், அவளுக்கு சேர்த்து யாரு சமைப்பா? தேவனா அவ தனியா ஆக்கி சாப்பிடட்டு. அத்தை. சிவா. என்னத்த முகமே பாக்குறதுக்கு டல்லா இருக்கு? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, நான் எப்பயும் போல தானே இருக்கேன். இல்லையே, மாமாவை பிரிஞ்ச சோகம் முகத்துல தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. சரி வாரீங்களா, வெளியே போயிட்டு வருவோம். எங்கேயா கூப்பிடுறேன்? நலங்கு வச்சாச்சுல, வெளியே போக கூடாதுலாமா? பக்கத்துலதான் அத்தை, வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. ஐயோ, தலைக்கு மேல வேலை கிடக்கையா? அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் அத்தை, நீங்க வாங்க ப்ளீஸ் அத்தை, வாங்க அத்தை. ஆமா, இப்ப எதுக்கு அவசரமா இப்படி வெளியே கூப்பிடுத? வேற ஒன்றும் இல்லை அத்தை, பக்கத்துல இருக்க டெய்லர் கடைக்கு சோனி வரா. ஓஹோ, அதான் பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை கிளம்பிட்டியலோ? உங்களுக்கு துணைக்கு நான் வரணுமோ? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, எல்லாருமே பொண்ணை பார்த்துட்டாங்க, நீங்க மட்டும் தானே பார்க்கல, அதான் கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளை வச்சுக்கிட்டு இப்படி வெளியே போறதுலாம் நல்லது கிடையாதுயா. இந்த ஒரே ஒரு தடவை அத்தை, வாங்க அத்தை. வரலன்னா என்ன உடவா போறேன்? இரு வரேன். என்ன பண்றீங்க? 4 பாத்திரம் தானேயா கிடக்கு, கழுவி வச்சுட்டு போவோம். வாங்க அத்தை, அது கடக்கட்டு. அதான் 4 பாத்திரம்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, அந்த 4 பாத்திரத்தை எதுக்கு விளக்கிட்டு? வாங்க போவோம். எதுக்கியா? நான் கல்யாணத்தோடயே பாத்துக்கிடுறேனே. அதெல்லாம் முடியாது, நீங்க வரணும். சரி, பொண்ணு பார்க்காட்டினாலும் பொண்ணுக்கு தச்சிருக்க பிளவுஸை பாக்குறதுக்கு வாங்கலாம். அதுவும் கல்யாணத்தன்னைக்கு தானே போடுவாவே, அப்பவே பாத்துக்கிடுறேனே. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இருங்க உங்களை இழுத்துட்டு போறேன். சரி சரியா, நானே வரேன். அப்புறம் அந்த என்ன இது, பாத்திரத்தை தானே விளக்கி போட சொன்னோம். பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு, இவன் எங்க பண்ணாலும் தெரியலையே. பிளேட்டெல்லாம் விளக்குனா தானே சாப்பிட முடியும். மகாராணிக்கு விருந்துக்கு வந்திருக்கோம் நினப்பு போல, எப்போ பார்த்தாலும் சோபால போய் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கிடக்கட்டு, இன்னைக்கு பிளேட்லாம் அப்படியே கிடக்கட்டு, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்களாம், அப்போ சொல்லுவோம். அதான் சரியான சமயமா இருக்கும். என்னைய பார்த்தா மட்டும் இழிச்ச வை மாதிரி தெரியும் போல. என்ன பூரணி அங்கேயே நின்னுட்ட, உள்ள வா. இன்னைக்கு இது என்ன இடம்? உள்ள வந்து பார்த்தா தானம்மா தெரியும், வா. பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ ஆபீஸ் ரூம் மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பார்த்தாலே தெரியுது ஆபீஸ் ரூம் தானே. சொல்லுங்க விக்கி, எதுக்கு? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு. ஆமா. அதான் நம்ம பிசினஸுக்கு சின்னதா ஒரு ஆபீஸ் பார்த்துருக்கேன். வீட்ல இருந்தே பண்ண முடியாதா? இப்ப ஆபீஸ் ரூம் தேவையா? வீட்டில் இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்மா, அதுவும் இல்லாம நம்ம ஆபீஸ்க்கு வந்தோம்னு வையன், 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஆமா. அதான் ஆபீஸ் ரூம் பார்த்துருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அதான் தெரியல. எனக்கு என்னமோ பிசினஸ் பண்றதுக்கு ஆபீஸ் ரூம் வாங்கின மாதிரி தெரியல. அப்புறம் என் கூட தனியா பேசணும் தானே ஆபீஸ் ரூம் பார்த்திருக்கீங்க? நினப்பு தான்.
நீ வேற நானே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், உன் கூட உட்காந்து தனியா பேசணுமல்ல. ஐயோ, தங்கத்துக்கு உடனே மூஞ்சி மாறிட்ட. புரணி புரணி, சும்மாதாம்மா சொன்னேன். அப்புறம் என்ன பிசினஸ்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இப்பவே ஆபீஸ் ரூம் பாத்தீங்க? இதுக்கு தானே. உண்மையே சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? பொய் தான் சொல்லுங்களேன். ஓ, பொய் சொல்லணுமா? உன் கூட உட்காந்து தனியா பேசலன்னு தான். பொய் சொல்லாதீங்க. ஏய், இப்பதானே பொய் சொல்லுன்னு சொன்னேன். சரி, அப்ப உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ட்டு ஐடியா. அதான் என்ன பிசினஸ்? ஆனா இனிமேதான் யோசிக்கணும். போங்க விக்கி, பேசுனதே பேசிட்டு இருக்காதீங்க. இங்க வா. சொல்லுங்க, பக்கத்துல தானே நிக்கேன். இங்க வாமா. கைய விடுங்க விக்கி. இங்க பாரு, பிசினஸ் பண்றது தான் ஐடியா. ஆனா என்ன பிசினஸ்ன்னு தெரியல. நீ தான் அதை செலக்ட் பண்ண போற. நானா? ஆமா, என்னோட ஃபியூச்சரே நீ தானே, அப்புறம் நீ தான் செலக்ட் பண்ணணும். இல்ல, அது வந்து பெரியவங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்து என்ன பிசினஸ் பண்றதுன்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல. என் கூட கடைசி வரைக்கும் வரப்போறது நீ தான், அப்போ உன்கிட்ட தானே கேட்கணும். ஆமா. சொல்லு, என்ன பிசினஸ் பண்ணலாம்? இப்படி மொட்டையை கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷனா? சரி, ஒன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒன்று, அப்புறம் ஃபைனான்ஸ் விடுறது, இல்லாட்டி ஏதாவது ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணலாமா. இந்த 3 ஐடியா இருக்கு. எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ரியல் எஸ்டேட் போனா வருமானம் நல்லா தான் வரும், ஆனா இருந்தாலும் அது வேண்டாம். ஏமா, வருமானம் நல்லா தான் வருங்கிற, அப்புறம் வேண்டாங்கிற? இல்ல விக்கி, நம்ம ஏதாவது பார்த்து கொடுக்குற இடத்துல ஏதாவது ஒரு குறைன்னு வைங்களாம், அவைய நம்மள தானே திட்டுவாவே. அதுவும் சரிதான். சரி, மிச்சம் 2 இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்று சொல்லு. ஃபைனான்ஸ் விடுறதும் வேண்டாம். ஏமா, அது நல்ல தொழில் தானே. வேண்டாங்க, அது வேண்டாமே ப்ளீஸ். சரிம்மா, அதுவும் வேண்டாம். அப்போ துணி கடை வச்சிடலாமா? சரிங்க. பாருடா, என்ன இதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டேன்? இல்லைங்க, எல்லாம் ஒரு காரணத்தோட தான். என்னம்மா காரணம்? பொங்கல், தீபாவளி, ரம்ஜானு, கிறிஸ்துமஸ்னு வந்து வைங்க, துணி எடுக்க வெளியே போக வேண்டாம்ல. இப்ப நம்ம கடை வச்சிருக்கோம் வைங்க, நான் நம்ம கடையில இருந்தே விதவிதமா எடுத்து போட்டுக்கிடுவேன்ல, அதான் துணி கடை வைப்போன்னே. அடி கள்ளி. கள்ளிலாம் இல்ல, துணி எடுக்கிற செலவு உங்களுக்கு மிச்சம் தானே, அதனாலதான். ஆமா ஆமா, ரொம்ப மிச்சம்தான். சரி, அப்ப அதுக்கு இந்த ஆபீஸ் ரூமே தேவைப்படாது, என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணு என்னம்மா ஒண்ணு? 1000 வேணாலும் சொல்லு. அதுக்கு இல்ல விக்கி, இந்த இடத்த பார்க்கும்போது நல்லா பியூட்டி பார்லர் பண்ற இடம் மாதிரி இருக்குல்ல, கண்ணாடி சேர்லாம் பார்க்கும்போது. ஆமா. அதான் இதுல ஒரு பியூட்டி பார்லர் வைப்போமா? என்னது பியூட்டி பார்லரா? ஆமா விக்கி, இந்த ஐப்ரோ பண்றவிய, ஃபேஷியல் பண்றவிய எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க பத்தியலா, ஹேர் கட் பண்றவங்க எல்லாம் வருவாங்க. சரி, அதுக்கு முதல்ல நீ அதை பத்தி படிச்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பத்தலன்னா ஏதாவது மொபைல்ல பார்த்து கத்துக்கிட வேண்டியதான். அதான் இப்ப எல்லாமே மொபைல்ல வந்துட்டு, அப்புறம் என்ன? அப்படிங்கிறியா? ஆமாங்க. சரி, எதுக்கும் மொபைலை பார்த்து கத்துக்கிட்டு நேராவே போய் கத்துக்கோ. என்ன விக்கி சொல்றீங்க? அவ்வளவுதானம்மா, வெளியே போய் கத்துக்கோ. ஐயோ விக்கி, நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி, கேனைய மாதிரியா? ஐயோ விக்கி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு, நம்ம அப்புறம் துணி கடை வச்சு என்ன பண்றது? எப்படி ஒரே நல்ல நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, லாலி 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 அப்படின்னு பாட்டை போட்டுருவோமா? ஆசைதான். சரிம்மா, அம்மா கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன்னு. சரிங்க விக்கி. சரிம்மா, நம்ம கிளம்புவோமா? சரிங்க விக்கி. வா போலாம். சந்திரு. ஏம்மா? என்னம்மா, என்ன ஞாபகத்துல போறா? ஏம்மா, எப்பயும் வேலைக்கு போகும்போது எம்மா போயிட்டு வரேன்ட்டு போவா, இன்னைக்கு கண்டுக்காம போறியே? மறந்துட்டேம்மா, மன்னிச்சிருமா. சரிம்மா, பரவாயில்ல, இருக்கட்டு, பார்த்து போயிட்டு வரணுமா? சரிம்மா, நீ பகல்ல உனக்கு நேரம் கிடைச்சு நான் அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. இப்ப நானும் அங்கதான் கிளம்புறேன். என்ன அம்மா இப்பவே கிளம்புது? இப்பவே கிளம்புனா எப்படி முத்துக்கு சாப்பாடு கொடுத்து விட முடியும்? ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. ஏம்மா, இப்ப வேண்டாம். ஏமா? அத்தான் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாவுமா, அக்கா சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அடப்பா. பத்தியா, நீ இப்ப போனா வாங்கிட்ட உட்காந்து பேசக்க அவளுக்கு நேரம் இருக்காது. பாத்தியா, எனக்கு மூளையே வேலை செய்யல. நல்ல வேலை நீ சொன்னா. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல போயிட்டு வாம்மா. சரிம்மா. சரிம்மா, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா, என்னைக்கும் ஒரு தூக்குவாளி தானே கொண்டு போவா, இன்னைக்கு என்ன 2 தூக்குவாளி? ஐயோ, தூக்குவாளியை வர பார்த்துட்டாவளா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ கேள்வி கேட்காவல, என்னன்னே தெரியலையே. வேற ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தான் காலையில சாப்பிடலாம், அதான் ஒரு தூக்குவலியில போட்டு எடுத்துட்டு போறேன். என்னத்துக்கு தான் இப்படி சாப்பிடாம கிடந்து உழைக்கும் எனக்கு தெரியல. சாப்பிடறதுக்கு தானே உழைக்கணும், அதான் எடுத்திருக்கேன்லம்மா, அங்க போய் சாப்பிட்டுக்கிடுறானா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. சரிம்மா. நல்ல வேலை, அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. வர வழியில அத்தானை பார்த்தோம்னா முத்துக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். பாவம், மனசுல ஏதோ கவலையை வச்சுக்கிட்டு இருக்கா போல, முகமே சரியில்லை. மணி 9 ஆகுது, இன்னும் அத்தானை காணோம். இந்த வழியா தானே வேலைக்கு போவேன்னு சொன்னாவே. செந்திரு.
அத்தா என்னம்மா இங்க நிக்கா? உங்களுக்காக தான் காத்திருக்கேன் அத்தா. என்னம்மா சொல்லு. இல்லத்தா முத்துக்கு சாப்பாடு. ஓ சாப்பாடா? அக்கா மதியம் கொண்டு வருவாம்மா. எனக்கும் முத்துக்கும் நல்லா சுட சுட கொண்டு வருவா. சுட சுடவா? ஆமா, இன்னைக்கு காலையில கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சமைக்கிறதுக்கு. அதான் நீங்க போங்க, நான் மதியம் எடுத்துட்டு வரேன் இருக்கா. எப்பயும் 2 சட்டில தந்து விட்டுருவாமா முத்துக்கும் சேர்த்து. நீ கவலைப்படாத. அதான் முத்து சொன்னாத்தா. சொன்னானா? சரி சரி. அப்புறம் என்னம்மா நீயும் தூக்கு வலியோட நிக்க? இல்லத்தா வேலைக்கு கிளம்பிட்டேன். ஓ வேலைக்கு போறியா? ஆமாத்தா, இந்த ஒரு தூக்குவலியை மட்டும் முத்துக்கிட்ட கொடுத்துறியலா? ஏமா என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லத்தா. அவனுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியலும் கோஸ் பொரியலும் வச்சேன். அதான் சாப்பிடுவேனான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் கொடுத்துறீங்களாத்தா? இதுல என்னம்மா இருக்கு? குடு, நான் கொடுக்கேன். தேங்க்ஸ் அத்தா. என் கையில தர்றதுக்கு முத்து கையிலேயே கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான்ல. எனக்கும் ஆசைதான். ஆனா அம்மா பார்த்துட்டு அவனா கத்துவாவே. இதுனா உங்களுக்கு தந்தேன் அப்படிங்கிற பேரோட முடிஞ்சிரும். சரி சரி. சரிங்கத்தா, நான் வாரேன். சரிம்மா.